கோவிலில் போய் நீங்கள் ஒரு நாளைக்கு தேங்காய் பழம் வாங்கி உடைக்கிறதுல கண்டிப்பாக அது கிடைக்காது. இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர்களும் சித்த பெருமாளுகளும் நம்ம நம்ம தாத்தாக்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிற ஸ்தலங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஸ்தலங்கள் இல்லை. கிரகங்களுடைய பார்வை எங்க விழுகுதோ அந்த இடத்துல போய் நம்ம ஒரு 8 மணி நேரமோ அல்லது நம்ம ஒரு 1 ஹவர் அந்த கோபுர நிழல்ல அங்க இருந்துட்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செவ்வாயினுடைய கதிர்வீச்சுகள் விழுகிற இடத்துலதான் நமக்கு அறுபடை வீடெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா நீங்க செவ்வாய் தோஷத்துக்கு வாழை மரம் வெட்டி விட சொல்லி இது கொண்டு வந்துட்டாங்க. அப்படி அப்ப செவ்வாய்க்கான ஸ்தலம் வாழை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய முழு காரகம். நீங்க உடம்பு ஃபுல்லா தீயில வெந்து போயிருது சார். சூரியன் செவ்வாய் இரு கதிர்னு சொன்னேன், சுடுகாட்டு நெருப்பு. நீங்க அந்த ஒரு தீ பிடிச்சி பாடி வந்துருச்சுன்னா கொண்டு வாழலையில் போடுறானா இல்லையா, அது அந்த புண்ணை அப்படியே ஆற்றும் அல்லது அந்த எரிச்சல் அடக்கும். அவ்வளோ சக்தி அந்த ஹீட்டை இழுக்கிற பவர் செவ்வாய்க்கு உண்டு. அதுகிட்டே போய் பரிகாரம் கேட்டா எப்படி? அப்ப அந்த துவர்ப்பு சக்தி அதுகிட்ட இருக்கு. அந்த தண்டுகள்ல இருக்கிற ஒரு விஷயங்கள், அதுல இருக்கிற நீர், அதுல இருக்கிற பழம், அதெல்லாம் எந்தெந்த மருத்துவ குணம்னு யாருக்குமே தெரியல. This festive season, travel the world with Grand Royal Tours.